அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பிரமாதமான ஒரு கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. அதை யாரை மனதில் வச்சு சொல்றார்? இந்த கூட்டணி தேராது, இன்னொரு பிரமாதமான கட்சி வந்தாதான் தேரும் அப்படின்ற இடத்துல இருந்து சொல்றாரா, இல்லை வேற ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கு ஊட்டுறதுக்கு சொல்றாரா? விசிகே அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த அழைப்பை நிராகரிச்சதை நீங்க எப்படி பார்க்க? முதல்ல அண்ணாமலையோட கருத்துங்கிறது வந்து எல் முருகன், முன்னாள் மாநில தலைவர், மத்திய அமைச்சர் எல் முருகன் கருத்தை அண்ணாமலை வழிமொழிகிறார். எல் முருகன் தான் அமித்ஷா கருத்து எங்களுக்கு வேத வாக்குன்னு சொன்னதுமே அதை என்டால்ஸ் பண்ணி சொன்ன தமிழக பாஜகவோட முக்கிய தலைவர் எல் முருகன் மத்திய அமைச்சராக இருக்கிறாரு. எடப்பாடியோட அந்த பயணத்துக்கு கூட அவர் கலந்துக்கிட்டதே நம்ம நேரில் பார்த்தோம். அந்த கருத்தை அண்ணாமலை சொல்லும்போது தொண்டர்களின் கருத்துன்னு சொல்கிறாரு. அதற்கு அமித்ஷாவோட தந்தி பேட்டி, தினமலர் பேட்டி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேட்டி மூணையும் அவர் முன்வைக்கிறார். இவர்கள் தான் லேட்டஸ்டான விஷயம். அதே வேளையில் இங்கே சென்னையில் வந்தபோது அமித்ஷா பேசினதுலேயே எடப்பாடி பழனிசாமி பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணி நிற்கிறாரு. இதில் தொண்டர்கள் கருத்து இது கூட்டணின்னு தான் அமித்ஷா சொல்லியிருக்கிறாருங்கிறத சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்குறாரு. நீங்கள் இதில் மாற்றம் உண்டுன்னா இந்த கூட்டணி அமைச்சது நீங்களும் அமித்ஷாவும் அமித்ஷாட்டே பேசி மாற்றத்தை சொல்லிவிடுங்க. இப்போ தொண்டர்கள் கருத்தும் என்னோட கருத்தும் எல்முருகன் பெயர் சொல்லலை, எல்முருகன் கருத்தும் இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத அமித்ஷா சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இதை மறைச்சிட்டு பேசுகிறது சரியில்லைங்கிற ஒரு இண்டிகேஷனை தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி இந்த இடத்துக்குள்ள கூட்டணி பிரச்சனை என்னென்னா, ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற இது 3 தேர்தலில் முடிவாயிருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே அவர் வரும்போது அவரோட இருந்த ஒரே கூட்டணி கட்சி எஸ்டிபிஐ சகோதரர் முபாரக் பாய் மட்டும்தான் அவர் கூட கூட்டணியில் இருந்தார். அப்போ நான் உறுதியானவன்னு சொல்லிக்கிட்டு தான் அவர் திரும்ப பாஜக கூட்டணி வரும்போது இருந்த முபாரக்கும் அவரை விட்டு போயிட்டார். பாஜக கூட்டணியில் உண்மையிலே நடக்கிறது என்னென்னா, தொகுதி பங்கீடில் யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிற தகராறு தான் நடக்குது. இதில் நயினார் நாகேந்திரன் அவரை டெல்லி தலைமை கூட்டணிக்கு கான தலைவராக போடும் போதே கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் நயினார் நாகேந்திரனுக்கு டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட். அதனால் இந்த விஷயத்தில் எல்முருகன் மாதிரியோ முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாதிரியோ தொண்டர்களின் கருத்தை பிரதிபலித்தா அது கூட்டணிக்குள்ளே பிளவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நயினார் நாகேந்திரன் பேசாமல் இருக்கிறார். மற்ற பாஜக தலைவர்களும் எடப்பாடி கூட கூட்டணியில் சேர்ந்து சட்டமன்ற தொகுதியில் எடப்பாடியோட அதிமுகவோட உழைப்பு தேவைன்னு நினைக்கக்கூடியவங்களும் டெல்லி அமித்ஷா கருத்தை சொல்லலை. அந்த அடிப்படையில் அண்ணாமலை தன்னோட முடிந்த முடிவா தொண்டர்கள் விருப்பம் இதுதான் பெரிய ஒரு பிஜேபி இதுல வந்து இரட்டை அணுகுமுறையை பின்பற்றுதா? கூட்டணியில நோகாம கூட்டணி உடையாம பாத்துக்கிறதுக்காக முரண்பாடு கருத்தை பேசாம இருக்கிறதுக்கு ஒரு மென்மையான நயினார் நாகேந்திரன், ஆனா டெல்லியில அதிகாரத்தை பெறணும், தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றணும்னு நினைக்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் வெளிப்படையா பேசுறதுக்கு அண்ணாமலை முருகன் மாதிரியானவங்கள வச்சிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 காய்களை நகர்த்துறாங்க. பிஜேபி வந்து ஒரு கிளியர் கட் ஸ்டாண்ட் இல்லை அவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறதா, இல்லை ஒரு சூட்சுமமாக நடந்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இது இல்லை, இது தேசிய கட்சிகள் இப்படி நடக்கிறது வழக்கம்தாங்கிறது வந்து குணா அவர்களுக்கு தெரியாததில்லை. கடந்த கால அரசியலை பார்த்துருப்பீங்க. ஐயா மூப்பனார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியாக இருப்பார், வாழப்பாடியை வச்சு இன்னொரு அரசியல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தொண்டர்களின் தலைவராக இருக்கிற ஒரு அண்ணாமலையை வச்சு எடப்பாடிக்கு எதிரான அரசியல் அவங்க பண்ணுறாங்க. அதை வந்து அண்ணாமலைக்கு முன்னாடியே அந்த அரசியலை எல்முருகன் பேசியிருக்கிறாருன்னா தலைமை சொல்லி தான் தலைமையின் கருத்தை தான் அண்ணாமலையும் பேசுகிறாருன்னு நம்ம எடுக்கணும். அல்லது எல்முருகன் பொறுப்பான அமைச்சராக இருக்கிறாரு, தலைமையை மீறி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து எடுத்தேன் கவிழ்த்தோனோ ஏனோ தானோ என்றோ தன்னுடைய விருப்பத்தை பேசக்கூடிய அளவுக்கு எல்முருகன் இருக்க மாட்டார். ஏன்னா எல்முருகன் கருத்தை அண்ணாமலை வழிமொழிகிறதுனால தான் இது தலைமையின் கருத்துங்கிறத நான் இன்சிஸ்ட் பண்றேன். சோ இந்த தலைமையின் கருத்தாக ஏடிஎம்கே பார்க்கல, நயினார் சொல்ற கருத்தை தான் ஏடிஎம்கே வியூ எடுத்து அபிஷியலா எடுத்துக்கும். அண்ணாமலை பேசுவதை பிஜேபியோடைய அகில இந்திய தலைமையின் கருத்தாக அதிமுக பார்க்கவில்லை. அவரோட ஒரு வாக்குவாதத்தை வைத்துக்கொள்ள விரும்பல, அதற்கு பதில் சொல்ல விரும்பல அப்படின்றது ராஜதந்திரமா பலவீனமா? பலகீனம். இந்த கூட்டணி ஆட்சிங்கிற இதில் அமித்ஷா கருத்தை வந்து கட் அண்ட் ரைட்டாக
பேசி இதனால கூட்டணியை உடைஞ்சாலும் பரவாயில்லங்கிற எண்ணம் அதிமுகவுக்கும் இல்லை, பாஜகவுக்கும் இல்லை. ஏன்னா தனிச்சு நின்று 2 பேருமே ஒரு சீட்டு வராமல் தோல்வி அடைஞ்சவங்க. அதனால பொலிட்டிக்கல் கெயினுங்கிறது 2 பேரும் சேர்ந்து நிற்கணும், அப்பந்தான் இடங்களை வெற்றி பெற முடியும்னு 2 பேருமே கருதுறாங்க. அதில் யாருக்கு என்ன லாபங்கிறதுல தான் இப்போ அவங்களுக்குள்ள தகராறு ஓடிட்டு இருக்கு. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் 6 இடங்களுக்கு மேலே தர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தார். 12க்கு குறைஞ்சி கூட்டணி இல்லைன்னு அண்ணாமலை உறுதியாக இருந்தார். அந்த சீட் ஷேரிங் தான் மக்களவைத் தேர்தலே அவங்க பிரிஞ்சு போவதுக்கு காரணம். ஏன் 3வது முறை மோடி பிரதமராக வருவார், 330 சீட்டு மோடி வருவாருன்னு மோடிக்கு வலது பக்கத்தில், மோடிக்கு அடுத்தபடியாக இன்னைக்கு தான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்கள விட நம்பர் 2வா இருந்துக்கிட்டு இந்த சீட்டு தரலால் கூட்டணியை முறிச்சவர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு விஷயம் அவருக்கு என்னென்னா, அந்த ஜெயங்கொண்டன் அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது கிடைச்ச ஆதரவை பார்த்து அவர் என்ன சொன்னாருன்னா, என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்கிறது, பாமகவில் உள்ள டாக்டர் ஐயா அன்புமணி இதை பற்றியெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணலை. ஒரு சிங்கிள் என்டிட்டியாக தான் பாமகவை மென்ஷன் பண்ணுறாரு. என்டிஏ கூட்டணியில் பாமக இருக்கிறது, அந்த பாமக எங்கள் கூட்டணிக்கு வரும்னு அவர் சொல்கிறாரு. கைத்தட்டலை பார்த்ததும் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பாமக எங்கள் கூட்டணிக்கு வருங்கிறத அந்த கூடுதல் கைத்தட்ட பெறதுக்கு அதை பேசிட்டாரு. அதுபோல் கூடுதல் கைத்தட்ட தெளிவாக பெற்றார். ஒரு தலைவர் உணர்ச்சி வசப்படக்கூடாது, பொதுவாக ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக அரசியல் பண்ணக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு பிரமாதமான கட்சி கூட்டணிக்கு வரும்னு அப்புறமா பேசினது பாமகவை தான் நினைக்கிறீங்களா? அந்த இடம்தான் பாமக 4 அமைச்சர்கள் மந்திரி சபையில் இருப்பாங்கன்னு திருப்பி கூட்டணி மந்திரி சபைங்கிறத பாஜகவின் குரலை பாமகவும் எதிரொலிச்சதுனால சம்பந்தமே இல்லாமல் 2024 1% கட்சி பலம் கொண்ட ஒரு கட்சி கூட இவரோட கூட்டணிக்கு பாஜக இல்லாத போதும் வரலங்கிறத கூட மறந்து பிரிசனரா பாஸ்டாட்டு விசிகாவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வந்தால் பெரிய ரத்தின கம்பளம் விரிச்ச வரவேற்பை கொடுக்கும்னு சொன்னார். ஏற்கனவே இவர் தான் சொன்னார், இவங்க எதுக்கு கட்சி நடத்தணும், அவங்க திமுகவட்டே போயிட்டாங்க, இந்த மாதிரி கடுமையாக அந்த கட்சிகளை விமர்சித்து பேசினவர் இந்த பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாமக அவரை திருப்பி 4 மந்திரி இருந்தால் தான் எங்களுக்கு கூட்டணின்னு சொன்னவும் அதில் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சம்பந்தம் இல்லாமல் குழம்பி போய் விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்டுகளையும் அவர் அழைச்சார். கம்யூனிஸ்டுகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் அழைச்சதில் முன்னுக்கு பின் முழுக்க முரண்பாடு, குழப்பம், எந்த லாஜிக்குமே இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த சிக்கல்ல இருந்து எப்படி தப்புறதுங்கிறதுல பெரும் குழப்பத்தில் இருக்கிறாரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.